அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலி ராம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் தான். இது வந்து வெயிட் லாஸ் சூப்னே கூட சொல்லலாம். நிறைய விஷயங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சூப்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முருங்கைக்கீரை சூப் தான். அது நம்ம கொல்லையிலேருந்து நம்ம பறித்து அதை வச்சு ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை பறிச்சிக்கலாம். இதுக்கு ரொம்ப கீரை வேணும் அப்படிங்கிறது கிடையாது, கொஞ்சமாக போதும். ஸோ இன்றைக்கி இவ்வளோ கீரையை வச்சு நம்ம சூப் ரெடி பண்ணிடலாம். நம்ம கற்பூரவள்ளி ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்பவே சளிக்கு ரொம்ப 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 நல்லது. குட்டி குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இதை வந்து பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இதை அப்படியே பறித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காலையில் எழுந்ததுமே இதை வந்து ஒரு இலை 2 இலை வரைக்கும் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க, இது வந்து சூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இலை 2 இலை வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம். அதே சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா அப்படி இருந்தால் இதை வந்து அப்படியே கையாலேயே கசக்கி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே சளிக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும். ஒரு சூப்பரான மெடிசன் இது. வந்து முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா உருவி வச்சாச்சு. இதை வச்சு ஒரு சூப்பரான சூப் தான் ரெடி பண்ண போகிறோம். நான் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். வெயிட் லாஸ் சூப்பு, அப்புறம் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை டெய்லியுமே ஒரு 48 டேஸ் வந்து இந்த சூப்பை ரெகுலராக எடுத்துக்கிட்டா கண்ணுக்கு வந்து அவ்வளோ நல்லதான். கண் பார்வை வந்து கம்மியாகுது ஃபீல் பண்ணுறவங்களாம் இந்த சூப்பை வந்து நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரைக்கு வந்து நான் ஒரு 4 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் வெங்காயம். இந்த இடத்துல வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 4 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு பூண்டை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிப்போம். இப்போ நான் வைக்கிறது வந்து ஒரு 3 பேர் வந்து தாராளமாக குடிக்கலாம், அந்தளவுக்கு வைக்கிறேன். ஸோ அதுக்கான ரேஷியோ நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, அதுலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை வந்து அப்படியே கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1-2 தான் இருக்கணும், ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கிளாஸால் நான் ஒரு 3 கிளாஸ் வந்து தண்ணி இந்த கிண்ணத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். வித்தின் 5 மினிட்ஸில் வந்து நமக்கு சூப் ரெடி ஆகிடும். இந்த சூப்பை வந்து நீங்கள் ஒரு 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுக்க ஆரம்பிங்க. சில பேருக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை கொடுக்காதீங்க. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை போட்டுட்டிங்க. அதை போட்டு கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சா போதும். அதுக்கு மேலே கொதிக்க வைக்க வேணாம். ஏன்னா கீரை வந்து ரொம்ப வெந்துச்சு அப்படின்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் இப்படி கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சூப்பாக குடிக்க போகிறதுனால இதில் நான் தேங்காய் ஆட் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் பசங்களுக்கு ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அரைச்சுள்ள மிளகு, சீரகம், வெங்காயம் அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணும்போது சேர்த்திங்கன்னா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். தேங்காயில் உள்ள குட் கொலஸ்ட்ரால் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த தேங்காயும் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ கரெக்டாக வந்து ஒரு 1 மினிட் தான் வந்து கொதிச்சிச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 30 செகண்ட்ஸ் போல் கொதிச்சா போதும். வித்தின் 3 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நமக்கு சூப்பே ரெடி ஆகிடும். நல்லா தெரியும், இங்கே பாருங்கள் கலர்ஸ் எவ்வளோ சூப்பராக க்ரீனாக மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட முருங்கைக்கீரை சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப் வந்து நீங்கள் எவ்வளோக்கு சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது, இது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பாய் பாய்.